ஜனநாயகன் படத்தோட டைட்டில் கார்டு தளபதி விஜய் அப்படின்னு வரணுமா, இல்ல மதிப்பிற்குரிய முதல்வர் விஜய் அவர்களே அப்படின்னு வரணுமான்னு விஜய் ரசிகர் ஒருத்தர் போட்ட ஒரு போஸ்ட் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே வைரலா போயிட்டு இருக்குங்க. தளபதி விஜய் அடித்த ஜனநாயகன் படம் இன்னுமே ரிலீஸ் ஆகல. இது நம்ம தளபதி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஜனவரி 20ஆம் தேதி ஜனநாயகன் படத்தோட சென்சார் சம்பந்தமான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரப்போறதா தகவல் வெளியாகி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தளபதி ரசிகர் எக்ஸ் தளத்துல போட்ட ஒரு போஸ்ட் இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்குங்க. அந்த போஸ்ட்ல அவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா, மத்திய அரசு தேர்தலுக்கு முன்னாடியே ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த படம் தளபதி விஜயின் டைட்டிலோட தான் வரும். இதுவே நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்போ இந்த படம் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்ற டைட்டில் கார்டோட தான் ரிலீஸ் ஆகும். சோ உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு போஸ்ட போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த போஸ்ட் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க. இந்த போஸ்ட பார்த்து தளபதி ரசிகர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட், படம் தேர்தலுக்கு அப்புறமே வந்தாலும் பரவாயில்ல, முதல்வர் விஜய் டைட்டிலோடய வரட்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை தடுத்து நிறுத்துறதுனால தளபதிக்கு நஷ்டம் கிடையாதுங்க. அவருக்கு இது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்தா அதை சாதாரணமா மக்கள் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இந்த படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு ஒரு நேஷனல் லெவல் இஷ்யூவாவே மாறிட்டு இருக்கு. இந்த படத்தின் மூலமா மக்களோட ஆதரவு முன்ன விட இன்னுமே பல மடங்கா நம்ம தலைவருக்கு அதிகமாயிருக்குன்னே சொல்லலாம். சோ இது அரசியல் ரீதியாகவும் நம்ம தலைவர் விஜய் மிகப்பெரிய பலமா மாறிக்கிட்டு இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் இந்த ஜனநாயகன் விவகாரம் தளபதி தேர்தல் களத்துல ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா மாற போறது உறுதி. சோ இந்த நியூஸ பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம தளபதி விஜய் தொடர்பான அனைத்து லேட்டஸ்ட் அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிஸ் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.